இந்த எழுதி வச்சிருக்கப்பா. இந்த ராஜலிங்கம், நீ ரொம்ப கொடூரமானவன், கொலபாதகத்துக்கு அஞ்சாதவன் எங்க ஸ்டேஷன் ரெக்கார்ட்ல எழுதி வச்சிருக்கு. நானும் உன்னை 2 வருஷமா பாக்குறேன், அதுக்கு நேர் விரோதமா இருக்கியே. அப்படி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தவன் தான். நான் பெத்த புள்ளைய என் புத்திய மாத்திருச்சுங்க. அவனை முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல, குன்னி கூறி நடக்கிறேன். பாருங்களேன், நான் திருட்டு காசுல அரிசி வாங்கிட்டு வந்தா சோத்த செய்ய மாட்டான் சாமி. பருத்தியார் விட்டு பணம் அப்படின்னு தெரிஞ்சு பட்டு சொக்கா வாங்கியாந்து கொடுங்க போட்டுக்க மாட்டானே. இந்த திருட வீட்டுல ஒரு தெய்வ குழந்தை பிறந்திருக்கு சாமி, அவன் நல்லா இருக்கணும் சாமி. அரசாங்கம் திருத்த முடியாத ஒரு கேடிய 5 வயசு பையன் திருத்திட்டானா, ஆண்டவன் அவனுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும்ப்பா. அந்த மாதிரி பிள்ளைங்க தான்ப்பா நம்ம நாட்டுக்கு தேவை. அதனாலதான் சாமி என் வயசுல வந்து பிறந்திருக்கான் சாமி. நீங்க பாருங்க, அவன் மட்டும் படிச்சு பெரிய நானவன உங்களுக்கு மேல மேல உச்சம் ஏட்டையா வந்து அப்படி நிற்பான் பாரு. வச்சுக்காதீங்க சாமி. அப்ப நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்கா? இதுரா பரவாயில்ல, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் உன் பிள்ளைய மறக்காம வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு மனைவிதான். முரளிய கான்வென்ட்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணிட்டேன். வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே முக்கியமானவங்களை வர வச்சு ஒரு விசேஷ பூஜை நடத்தி கல்விக்குள்ள சேர்த்தலாம். என்ன? கண்டிப்பா சேர்த்துட்டோம். கண்ணு நல்லா படிக்கிறியா? சாமி, எனக்கு நல்ல புத்தி கொடு, நல்ல படிப்பு கொடு. அது நீ வேண்டாமே, ஆண்டவன் உனக்கு நிறைய கொடுத்துருக்கேன் ராஜா. இந்த பார், உனக்கு யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒண்ணுதான். ராஜா, நீ நல்லா படிச்சிருங்க. என் பரம்பரையோட தலையெழுத்தையே நீ தான் கண்ணா மாத்தணும். பரம்பரை என்னப்பா? உள்ள கேக்குறான், உன் பரம்பரையை பத்தி சொல்லியா? அது பரம்பரை பரம்பரை கண்ணா. பரம்பரைன்னா வேற ஒண்ணு பெருசு இல்ல. முப்பாட்டா இருக்காரு, 9 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. எங்க அப்பா 6 வாட்டி ஜெயிலுக்கு போனாரு. நான் 3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் கண்ணா. நீ 1 வாட்டி கூட ஜெயிலுக்கு போக கூடாதியா? நல்லா படிச்சுட்டு நீ நல்ல பட்டம் வாங்கிட்டு பெரிய ஏட்டை யாருன்னியா எனக்கு. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கப்பா. எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. இந்தாமா, மத்த பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துறமா. தேங்க்ஸ்மா. பையன் ஜாத்தியா பாத்துக்கலாம். கண்டிப்பா பாத்துக்கிறேன். முரளி, அம்மா போயிட்டு வரேன். ஓகே முருகா, நல்லா படிச்சுக்கணும்டா. சரிப்பா. கண்ணு எல்லோரு நீங்க போகலாம். சரி, பிள்ளைய கொஞ்சம் பாத்துக்குமா. நான் பாத்துக்கிறேன். வரண்டா. கழுத்துல பட்ட செயின் காணும் டீச்சர். செயின காணாமா? கான்வென்ட் நகை போட்டு வராதுன்னு சொன்னா கேக்குறியா? எங்கடா தொலைச்சு செய்யல? எல்லாம் அப்படி இருந்துப்பா. யாரும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போக கூடாது. எல்லாரும் போய் அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கப்பா. எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? எனக்கு தெரியாது டீச்சர். பொய் சொல்லாம சொல்லி இது எப்படி உன் பெட்டிக்குள்ள வந்தது? சாமி, சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். என்னப்பா வரியும்? மேடம், உங்க பையனோட செயின் கார் போச்சு. தேடி பார்த்ததுல இந்த பையனோட பெட்டியில இருந்தது. இந்தாங்க. யார் இந்த பையன்? வாங்க மேடம், ராஜலிங்கம் ஒருத்தரோட பையன். திருப்பிட்டு சொல்றாப்புல ஒரு வேலையும் இல்ல. முன்னாடி திருடன் இருந்து இப்ப திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கான். ஓஹோ, ஐ see. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பழைய திருடனோட பையன் எப்படி சேர்த்திட்டீங்க? இல்ல மேடம், அவன் வந்து ரொம்ப காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான். அதுவும் தவிர பையன் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருந்தான். அதனாலதான் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டனால வந்த விளைவு பாத்தீங்களா? இன்னைக்கு என் புள்ள கழுத்துல இருந்து இந்த செயின் போன மாதிரி நாளைக்கு மத்தவங்க கிட்ட இருந்து என்னென்ன போகுமோ யாருக்கு தெரியும்? இல்ல மேடம், ஐ எம் சாரி. நாளைக்கு இந்த பையன் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் பையன் ஸ்கூலுக்கு வரமாட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சா மத்த பசங்க கூட வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இதான் அமெரிக்கா. இப்படி வந்து இத பாரு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். யார பண்ணி? நான் ராஜலிங்கம்.
ஓ, ரத்ன சபாபதி வீட்டு கொள்ளை கேஸ்ல 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தனே நீதானே? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் மகனை அந்த கான்வென்ட்ல படிக்க கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா, அது இளம் குற்றவாளிகள் படிக்கிற ஸ்கூல் இல்ல, இங்கிலீஷ் கான்வென்ட். பெரிய இடத்து பசங்க படிக்கிற இடத்துல உன் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது. அம்மா, என் புள்ள வேணா திருடனுக்கு பிறந்திருக்கலாமா, ஆனா நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே பெரிய இடத்து பிள்ளைங்கன்னு, அந்த பிள்ளைங்களோட பண்புலையும் ஒழுக்கத்திலையும் எந்த வகையிலும் என் மகன் குறைஞ்சவன் இல்லம்மா. இந்த இவனோட சேர்ந்து அவனோட பெட்டிக்கு எப்படி வந்துச்சு? அதுதான்மா எனக்கே தெரியல. அதுக்காக அவசரப்பட்டு முடிவு எடுத்து அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா. அம்மா, அவன் என் மகனாக பிறந்த குற்றத்தை தவிர வேற எந்த குற்றமும் செய்யலம்மா அவன். இத பார் ராஜலிங்கம், நான் உன் பிள்ளைய திருடன் முடிவு பண்ணது அந்த பெட்டியை வச்சு இல்ல, அவன் பிறவியை வச்சு. அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப தப்புமா. திருட்டையே பிழைப்பா வச்சிருந்த என்ன திருத்தனவனே என் புள்ளதாம்மா. அவனுடைய பிறப்பையோ பரம்பரையோ நினைச்சு பிள்ளையோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதீங்கம்மா. ராஜலிங்கம், நான் எத்தனையோ கேஸ் பார்த்திருக்கேன். 100க்கு 90 பேர் இப்படிதான்ப்பா. பரம்பரை பத்தி போகாது, ரொம்ப கஷ்டம். எங்க பரம்பரையோட தலையெழுத்தை எங்களால மாத்திக்கவே முடியாதுன்றீங்களாமா? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. பரம்பரையை மாத்திரம் ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்படி ஏதாவது இருந்தா லட்சத்துல ஒண்ணும், வெரி ரேர். அம்மா, அந்த லட்சத்துல ஒருத்தனா என் மகனை மாத்தி காமிக்கிறம்மா. நீங்க சொன்னீங்களே குலத்தை வச்சுதான் தொழில், பிறப்பை வச்சுதான் குணம்னு, உங்க கொள்கையை என் மகனை வச்ச மாத்தி காமிக்கிறம்மா. முடிஞ்சா பாரு. என்ன மிஸ்டர், இப்போ ஒருத்தர் வளையல் வாங்கிட்டு போனாரு, அது என்ன பேட்டர்ன்? கஜ்ரா பேட்டர்ன். எடை 95 கிராம். என்ன விலை இருக்கும்? 5500 ரூபாய். ஐசி. ஆமா, அதே மாதிரி இன்னும் 2 ஜோடி கிடைக்குமா? ஓ, தட்ஸ் ஃபைன். ஆமா, இந்த வளையலுக்கு அந்த வளையலுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. குண்டுமணி கூட வித்தியாசம் இருக்காது. பியூட்டிஃபுல். ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். மிஸ்டர், பணத்தை வச்சுட்டு போங்க. என்ன சார் இது, 2 ஜோடி வளையலுக்கு எத்தனை தடவை பணம் கொடுக்கறது? தைரியமா தான் பேசுற, ஆனா அதுக்கு தைரியம் ஆபத்துல முடியும். முதல்ல நகைப்பட்டி வச்சுட்டு நடைய கட்டு. எனக்கு சொந்தமான பொருளை நாளைக்கா வச்சுட்டு போகணும். தம்பி, அண்ணே, மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்த, ஆனா நீ அளவுக்கு மீறி வாழாற்ற. கொஞ்சம் நறுக்குனா தேவையில்ல. வர அவன் இப்ப ஆமா அதே இருந்தா சீக்கிரம் வாங்க. Please. Thanks. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மிஸ்டர், நகையை வாங்கிட்டு பணம் கொடுக்காம போக பாக்குறீங்களாமே, என்ன சமாச்சாரம்? நான் பணம் கொடுத்ததுக்கான ரசீது, நகையோட எடை, வேலை, பேட்டர்ன் எல்லாத்தையும் நீங்களே சரி பார்த்துங்க. என்ன மிஸ்டர் மதன், இப்ப ஏமாத்து பாக்குறேன். நான் இவனுக்கு கொடுத்த ரசீது இது இல்ல. நான்சென்ஸ். வாங்கின பொருளுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு. இன்ஸ்பெக்டர், கேன் ஐ கோ? எஸ், யூ கேன் கோ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கடையில ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் மதன், உங்களை பத்தி அடிக்கடி இப்படி கம்ப்ளைண்ட் வருது. பி கேர்ஃபுல். தாய் வேணுமா? இந்த மாதிரி தொழில்ல உன்ன மாதிரி கத்து குட்டிகளுக்கெல்லாம் நான் தாண்டா குரு. இங்கிட்டே விளையாடுறியா? இங்க வளையல எடு.
அத குடு, இத தர. அவ்வளவு சுலபத்துல கொடுத்துருவேனா? இந்த வளையல நான் அங்க வைக்கிறேன், இந்த சாவியை நீ அங்க வை. யார் பலசாலியோ அவங்க வளையலையும் எடுத்துக்கலாம், இந்த காரையும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஏண்டா, நீதான் பலசாலிங்க நினைப்புல சிரிக்கிறியா? டேய், உன் கழுத்துக்கு வரப்போற கத்திய உன் கையால நீயே தீட்டி வச்சுட்டு போற, ஞாபகம் வச்சுக்க. டாடி, இன்னைக்கு என்ன கொண்டாங்க? 2 கோடி ரூபாய். பிட்பாக்கெட்காரங்க கூட இதை விட அதிகமா கொண்டாந்து பண்றாங்க. அப்ப நான் கொண்டு வந்த இந்த நகையோட மதிப்பு கம்மியா இருக்கலாம், ஆனா கொண்டு கொண்ட விதம் இருக்கு, அதுதான் டாப். போலீஸ்காரங்களே வந்து நான் திருடின இந்த நகைய எனக்குத்தான் சொந்தம்னு சகல மரியாதையோடு அனுப்பி வச்சாங்க. அப்ப உன்னை பாராட்டதான் வேணும். மோகன், நீ 3.25 மூக்குத்தி திருடலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த திருட்டு போலீஸுக்கு ஒரு சவாலா இருக்கணும். ஆமாப்பா, ஒவ்வொரு திருட்டுல ஒரு திரு இருக்கணும், ஒவ்வொரு திருட்டும் ஒரு சாதனையா இருக்கணும். அதுதான் என் லட்சியம். சபாஷ் மோகன், நீ இந்தியாவிலேயே பெரிய திருடன்னு பேர் எடுக்கணும். அது வேண்டா என் ஆசை. உங்க ஆசையை நான் பிடிக்கிறேன். சட்டம் உன்னை வளைச்சு பிடிக்க பார்க்கும், ஆனா நீ சாமர்த்தியமா அந்த சட்டத்துல இருக்கிற ஓட்ட வழியா தப்பிச்சு வரணுமே தவிர அதுல சிக்கிக்க கூடாது. ஒரு கிரிமினல் லாயருக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியமும் சாத்துரியமும் உனக்கு இருக்கணும். அது உன் ரத்தத்திலேயே இருக்கு. என்ன சொன்னீங்க? கிரிமினல் லாயரா? முதல்ல கிரிமினல், அப்புறம் தான் லாயர். நான் ஒரு கிரிமினல். வக்கீலம்மா, உன் பிள்ளைய பாத்தியா? நீ பெரிய லாயர், ஆனா அவன் உன்னை விட பெரிய கிரிமினல். முரளி, சௌக்கியமா இருக்கியாப்பா? எங்கடா கண்ணா இருக்கிற? இன்னும் உனக்கு அம்மாவை பார்க்கணுங்க நினைப்பே வரலையா? பரவாயில்ல, உனக்கு எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்.
அவனை நினைச்சு நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தான் பெங்களூரை விட்டு மாத்தி மெட்ராஸ் வந்துருக்கோம். இங்க வந்து நீ அப்படியே இருக்கிறியே. ஊரை மாற்றி வந்துட்டதுனால ஒரு தாய் தன் உள்ளத்தையும் மாத்திக்க முடியுமா? மாத்திக்கிட்டாம வேணும். மத்த பெண்களால முடியவே இல்லையோ ஒன்ன மாதிரி தைரியம் துணிச்சு உள்ள பெண்ணால நிச்சயம் அது முடியும். குற்றவாளிகளுக்கு முன்னால தாங்க நான் தைரியசாலி. என் குழந்தைக்கு முன்னால நான் பெரிய கோழைங்க. இந்திரா, உனக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன்னு நினைக்காது. நம்ம மகன் உயிரோட இருக்கானா இல்லையான்றதே தெரியல. இந்த நிலையில அவன் இருக்கான்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அமைதி இல்லாம கழிக்கிறத விட அவன் இல்லைன்னு நினைச்சு என் மகன் உயிரோட தான் இருக்கான். நிச்சயமா ஒரு நாள் என்ன தேடி வருவான். இந்த 20 வருஷமா நான் செய்யற பாத்திரம் வீண் போகாது, வீண் போகாது. ஆமாங்க, நிச்சயம் இந்த வேலையை வீண் போகாது. கட்டாயம் உங்க பிள்ளை வரத்தான் போற. அதுக்காக